வணக்கம் அன்பு நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல் விஆர் மீடியா தமிழ். மீண்டும் வானூரில் களமிறங்குகிறாரா வன்னியரசு? இந்த தலைப்பில் தான் நம்ம தகவல்களை பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி நம்முடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலமா பெற்றுடுங்க. தொடர்ந்து ஒரு சில தொகுதிகளுக்கான உத்தேச வேட்பாளர் பட்டியலை நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செஞ்சுட்ருக்கோம். அந்த வகையில் முதல்ல நம்ம போட்ட தொகுதி அரூர் தொகுதிக்கு ஒரு சில வேட்பாளர்லாம் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு தகவல் சொல்லியிருந்தோம் அந்த காணொலியில். தலைமை கட்டாயம் இவரை இந்த முறை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நபரை விரும்புது. அந்த நபரை மிகவும் வலுவான தொகுதியாக இருக்கக்கூடிய அரூர் தொகுதியில் களமிறக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு காணொலி பதிவேற்றம் செஞ்சுருந்தோம். அப்போவே தோழர்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தது, இந்த முறை கட்டாயம் திரு வன்னியரசு அவர்கள் சட்டமன்றம் செல்ல வேண்டும், வன்னியரசு அவர்கள் அரூர் தொகுதிகளில் கூட போட்டியிடலாம் அப்படின்லாம் நிறைய தோழர்கள் கமெண்ட் செஞ்சுருந்தாங்க. அத்தகைய திரு வன்னியரசு அவர்கள் எந்த தொகுதியில் இந்த முறை போட்டியிட போகிறாரு அப்படின்னு தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களை வெற்றி பெறுகின்றது. திரு வன்னியரசு அவர்களும் முனைவர் கௌதம சன்னா அவர்களும் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார்கள். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அப்பயே நிறைய இடத்துல வெளிப்படுத்தியிருந்தார், 4 எம்எல்ஏக்களை நாம் வெற்றியிருக்கின்றோம், இருந்தாலும் கூட திரு வன்னியரசு அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை என்பது எனக்கு மிகப்பெரிய வருத்தம் அப்படின்றது. அந்த வகையில் இந்த முறை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் திரு வன்னியரசு அவர்களை சட்டமன்றம் கட்டாயம் அனுப்ப வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கார். திரு வன்னியரசு அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் வானூர் தொகுதியில், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வானூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழக்கிறாரு. விழுப்புரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளினுடைய கோட்டையாக இருந்த போதிலும், குறிப்பாக வானூர் அப்படின்றது கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் பலம் வாய்ந்த தொகுதியாக இருந்த போதிலும் கூட கடந்த தேர்தலில் கடைசி நேரம் ஒரு சில சிக்கல்கள் காரணமாக அண்ணன் வன்னியரசு அவர்களால் அந்த தொகுதியில் வெற்றி பெற முடியவில்லை. அதனால் திரு வன்னியரசு அவர்கள் மீண்டும் அதே தொகுதியில் போட்டியிடுவாரா அல்லது தொகுதி மாறி போட்டியிடுவாரா அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லக்கூடிய விஷயம், மீண்டுமாக அண்ணன் வன்னியரசு அவர்கள் வானூரில் போயிட்டு மீண்டுமாக மல்லு கட்ட தேவையில்லை, ரொம்ப சேஃபாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தொகுதியில் அவர் போட்டியிட்டு இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்றம் செல்ல வேண்டும் அப்படின்லாம் நிறைய தோழர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் திரு வன்னியரசு அவர்கள் வானூரில் இந்த முறை போட்டியிட்டார் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த முறை திரு வன்னியரசு அவர்கள் வானூர் தொகுதியில் மீண்டுமாக போட்டியிட்டார் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் 100% வெற்றியை பெறுவார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது நம்முடைய சேனலை பார்த்த ஒரு சில தோழர்களுக்கெல்லாம் தெரியும், வானூர் தொகுதியை நம்ம கொஞ்சம் அப்படியே அந்த டேஞ்சர் ஜோனில் தான் வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அங்கே இருந்த கலசூல் அப்படியாக இருந்தது, அதனால் கொஞ்சம் அப்படியே தான் நம்ம வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த முறை நம்ம கட்டாயம் சொல்கிறோம், திரு வன்னியரசு அவர்கள் வானூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னா 100% வெற்றி வாய்ப்பை பெறுகிறார். ஏன் அப்படின்னா, இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலில் திரு வன்னியரசு அவர்கள் வெற்றி வாய்ப்பை இழக்கிறார், அதிமுகவை சார்ந்த நபர் வெற்றி பெறுகிறார். ஆனால் அந்த தொகுதி மக்களுடைய மனப்பான்மை என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், ஒரு எதிர்க்கட்சியை சார்ந்த ஒரு நபர் எம்எல்ஏ வந்திருக்காரு, பெரிய அளவில் அவரால் அந்த தொகுதிக்கு நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்க முடியவில்லை. ஒருவேளை திரு வன்னியரசு அவர்களை நாம் சட்டமன்றம் அனுப்பியிருந்தால் கட்டாயம் அவர் நம்ம தொகுதிக்கு நிறைய நலத்திட்ட உதவிகளை கொண்டு சேர்த்திருக்கிறார், அரசினுடைய நிறைய திட்டங்களை கொண்டு சேர்த்திருக்கிறார். நம்ம இந்த ஒரு நல்ல வாய்ப்பை இழந்திருக்கோம் அப்படின்றது தான் அந்த தொகுதியை சார்ந்த மக்களுடைய மனப்பாங்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால் இந்த முறை திரு வன்னியரசு அவர்கள் மீண்டுமாக வானூர் தொகுதியில் போட்டியிட்டார் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த தோழர்கள் அங்கே பணியாற்றுவது மட்டுமல்லாது பொதுஜன மக்களும் திரு வன்னியரசு அவர்களுக்கு வாக்கு செலுத்தி கட்டாயம் சட்டமன்றத்துக்கு அவரை அனுப்புவார்கள் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை திரு வன்னியரசு அவர்கள் வானூர் தொகுதியில் போட்டியிடல, வேறு ஏதாவது தொகுதியில் போட்டியிடுறார் அப்படின்னா அது எந்த தொகுதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மீண்டுமாக இந்த முறை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திரு வன்னியரசு அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தொகுதியில் கூட போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம், விழுப்புரம் என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கோட்டையாக இருந்து கொண்டிருக்கின்றது. கட்டாயம் திரு வன்னியரசு அவர்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் எந்த தொகுதியில் போட்டியிட்டாலும் கட்டாயம் வெற்றி பெறுவார். நம்முடைய கணிப்பு வானூர் தொகுதியில் போட்டியிடுவார். அப்படி இல்லை அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது தொகுதியில் திரு வன்னியரசு அவர்கள் கட்டாயம் களமிறங்கி வெற்றி கண்டு சட்டமன்றம் செல்வார். திரு வன்னியரசு அவர்களுக்கு இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் சொல்லக்கூடிய முதல் வாழ்த்து செய்தி நம்முடைய வாழ்த்து செய்தியாக இருக்கட்டும். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சட்டமன்ற தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட இருக்கக்கூடிய அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு நம்முடைய விஆர் மீடியா தமிழ் சார்பாக நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன்.